மச்சான் 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 சீமா எங்க கிட்ட வச்சுக்கிட்டாக்கா காணாம போயிடும் சாமா. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மது கூடங்களிலும் மண்டி கிடக்கிற மாட தமிழ் மக்களே, நீ பேசின பேச்சுக்கு நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான். அப்புறம் என்ன நீங்க வந்த எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யன்னு கேட்டான். அண்ணன் பேச்சில் எதையாவது எடுத்து எழுதி போட்டு எனக்கு நேரம் இல்லைன்னா அவ எழுதினதுதான். இந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி சண்டை போட போற ஆள் நான் தாங்கிறதுனால. என்னடி சொல்ற? அங்க பாருங்க, என்னடி இவ்வளவு பெருசா இருக்கு? என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என் உயிர் சொந்தங்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இப்ப எதுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்க, யூத்துக்குலாம் அதான் பிடிக்கும். 2026க்கு பிறகு ஒரு வாயலும் வாயை திறக்க முடியாது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீர்கள். தெரியாது சார். வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள். கொஞ்சமா ஒட்டு போட்ட துணியில் தச்ச சட்டை தான் இந்த நாடு. என்ன இது? எந்த பாடையும் பாடு, அங்கிட்டு போய் பாடு. இதான் நம்முடைய கோட்பாடு. போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ கேட்க முடியல. போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷன். இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள், அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள். இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள். வைத்தியகாரா, இந்த வார்த்தையை சொன்ன எந்த தலைவனாவது இந்த வரைக்கும் நிலைச்சிருக்கானா? ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் யார்? நீங்கள் தமிழர்கள். உங்கள் தொன்மம் அறிய வேண்டும். அப்படி என்றால் வாருங்கள், என் பின்னாடி நடந்து வாருங்கள். நீ நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட காப்பியத்தை 15 நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் எவனடா? அவ்வையின் ஆசிரியர் யார்? சீர்தலை சாத்தனான், இளங்கோவன், இவனுக்கெல்லாம் எவன்டா தமிழ் சொல்லி கொடுத்தான்? தெரியவே தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். இப்ப ஆட்டத்துக்கு வருவோம். இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில். நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்க பொறுத்து தான் ஆகணும். தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாம் எனக்கு தமிழ். ஆங்கிலம் இந்த நாட்டின் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? சத்தியமா தெரியாது சார். கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ. செத்துப்போ, நான் எடுக்க முடியுமா? அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தமிழர் என்றுதான் உச்சரிக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த பற்றி எரிகிற நெருப்பில, எரிந்த நெருப்பில எரிகிறதடா தமிழ் தேசிய பேரொளி, புரட்சி தீ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எல்லாரையும் பார்த்த பிரபாகர மகன் சீமான பாத்தியா? நீ பாத்தியா? செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயப்புறம் எடுத்துட்டு வர. வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிற. நீ ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி ஏழு கொடுத்ததுதான். திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இல்லை
ஏன் இல்லை? இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை. அங்குதான்டா தமிழ் தேசியம் பிறக்குது. இந்த கௌசிக் கொண்டான் இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி, தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? நான் முருக பக்தன், என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுறேன், என் பேரே பழனிசாமி தானே, நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரனின் பிள்ளை. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான், அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. ஏன் இல்லைன்னு கேட்டினா, நீ இந்தியனும் இல்ல திராவிடனும் இல்ல, நீ தமிழ் தேசியன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் மை லார்ட், இவ்வளவுதான். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். சும்மா கதை விடுவான். அன்னைக்கு சீமான் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான், கதை விஷயம் எழுதுவான், இவன்லாம் ஒரு ஆளா அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர என்னங்க செய்யும்? ஒண்ணும் செய்யாது, சந்தா மட்டும் வாங்கும். சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அத வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். நமக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்ல. 26க்கு பிறகு திராவிடம் மண்ணுதான், தமிழ் தேசியம் மட்டும்தான், பொண்ணுதான், மின்னும் தான். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிருவ, நாங்க போராட வந்தா பிடிச்சு உள்ள போட்டுருவேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ விசாரிக்க மாட்டேங்கிற. சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஒரு பெண்மகன் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாதா? ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான், இந்த ஆட்சி தான். சற்று முன்னர் சீமான் அவர்களை நாய் வண்டி வச்சு தமிழக காவல்துறையானது பிடிச்சிருக்கு. இவ அப்படிதான். நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ? என்னத்தையே பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன? என்னத்தையே பண்ணிட்டு போறியா உனக்கு என்ன? அதில் நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் கஜானா காலி ஆயிடுச்சு. உடனே நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க. தலைவா, நம்ம கட்சிக்காக நான் உயிர் கொடுக்கவே தயாரா இருக்கேன் தெரியுமா? திரட்ட போற நிதிக்கு முதல் பங்கா இருக்கட்டும். அதுல உங்க கட்சிக்காரர்கள் சுதந்திரம், அதை நானே கவலைப்பட, நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? அந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது. வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? தோற்றால் போடா, புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை. அந்த இனாம் ஆமா தம்பி, நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்க இது கொடை இல்ல தம்பி. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை. புலின்ற வாழை காணோம். அவன் தானா நீ? புலின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி வந்து உட்காந்துக்கிற. அங்கே அது தெரியல, ஏதோ ஒரு பாதை, நல்ல பாதையாத்தான் இருக்கும். இங்கே நடுவுல ஒரு நாச பாதை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடான். கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு அறிவு இருக்கா? அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், எல்லா பையன் வாய பொழுதுகிட்டு அவனை பாக்குறீங்களா? அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா?